என்னாச்சுக்கா? உன்னோட கல்யாண ஞாபகம் வந்துருச்சா? ஆமா. யா, என் லைஃபோட ரொம்ப இம்பார்ட்டன்டான நாள். ஆனா நான் அதை கொஞ்சம் கூட என்ஜாய் பண்ணல. பரவாயில்ல விடு. எனக்கு கல்யாணம் பண்ணி வை, அன்னைக்கு நல்லா என்ஜாய் பண்ணிக்கோ. சஞ்சு என்ன ஆச்சு? ரொம்ப அழகா இருக்க. ஏன் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. நான் உனக்கு திருஷ்டி போட்டு வச்சிடுறேன் என் செல்லம். சுகானா, உண்மையிலேயே இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க சரோஜா. அட சுஹானா, இங்க தனியா நின்னு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அங்க வா. சரோஜா, யூ ஆர் லுக்கிங் வெரி பிரிட்டி. தேங்க் யூ. இல்ல பெரியம்மா? ஒரு பொண்ணோட அழகான கோலமே இந்த கல்யாண கோலம்தான். கல்யாணத்துக்கு அப்புறமா தாய். ஆண்டவன் புண்ணியத்துல இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சந்தோஷமும் உனக்கு கிடைக்கணும். மாமி, இங்க பாருங்க, எதுக்காக இப்ப நீங்க அழறீங்க? இன்னைக்கு நீங்க தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா உங்க பொண்ணோட கல்யாணம் இது. ஆமா அம்பிகா, பொண்ணு பெத்தவங்களுக்கு இதை விட ஒரு சந்தோஷமான நேரம், இதை விட ஒரு புனிதமான நேரம் வேற எதுவும் இல்ல. காருக்கு நீங்க எப்படியாவது ஏற்பாடு பண்ணி தாங்க தீரணும். அதை பொறுத்து தான் நாளைக்கு நாங்க இங்க வரணுமா வேணாமாங்கிறத யோசிச்சு சொல்லுவோம். பெரியம்மா, சரோஜாவால அங்க சந்தோஷமா இருக்க முடியும்னு உங்களுக்கு தோணுதா? ஐ மீன், அவங்க... சுஹானா, இந்த சமயத்துல அபசகுணமா எதுவும் பேசாத. ஆமா சுஹானா, பயப்படுறதுக்கு எதுவும் இல்ல. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அதிகமா தான் கேக்குறாங்க. ஆனா கல்யாணம் நடக்குது இல்ல. கல்யாணம்ங்கிறது மேல சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்லுவாங்கல்ல. உனக்கும் ஈஷானுக்கும் நடந்த மாதிரி அது ஒரு மிராக்கிள். பெரியம்மா, சின்னம்மா, மாப்பிள்ளை வந்தாச்சு, வாங்க. இப்ப வந்துடுறோம். இருமா, வந்துடுறோம். பேசிட்டு வா சுஹானா. அக்கா, மாப்பிள்ளை வந்தாச்சா? நீ போ. நீ போ, நான் சரோஜா கூட இருக்கேன். ஓகே. வணக்கம். என்ன வேடிக்கை பாக்குறீங்க? மாப்பிள்ளை வந்திருக்காரு. அந்த பன்னீர் சொம்பு எடுத்து தெளிங்க. பன்னீர் சொம்பு கொண்டு வா. சீக்கிரம் பூ எடுத்துட்டு வாங்க. தீபா, சீக்கிரம் இதோ வந்தாச்சு. பன்னீர் சொம்பு. எங்க போறீங்க? கொடுங்க. சீக்கிரம் கொடுங்க. இந்தங்கண்ணா, பிடிங்க. கொண்டாங்க. கொண்டு வந்துட்டீங்களா? சரி, இப்ப பாருங்க, நாங்க ஒண்ணு செய்வோம். நாங்க பூ போட்டுக்கிட்டே இருப்போம், நீங்க அப்படியே நடந்து போயிட்டே இருங்க. முக்கியமா நாங்க மாப்பிள்ளைக்கு தனியா சேர் ரெடி பண்ணிருக்கோம். ஏன் மண்டபத்துல உட்கார விட மாட்டீங்களா? அப்படி இல்லங்க, முதல்ல ஜூஸ் குடிங்க, அப்புறம் ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் எங்க வேணாலும் போய் உட்காருங்க. இன்னொரு விஷயம், பன்னீர் பக்கோடாவை நீங்க கண்டிப்பா சாப்பிடணும். ரொம்ப அருமையா பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த என்னது உருளைக்கிழங்கு. ஏன்டா அதை வச்சு என்னடா பண்ணாங்க? டிக்கா. தாத்தா, ரசமலாய் சொல்லுங்க. ரசமலாய், அதுவும் நீங்க கண்டிப்பா சாப்பிடணும். ஏன்பா, எல்லாத்தையும் நீங்க டேஸ்ட் பண்ணிட்டீங்களா? சும்மாறா, உங்க அம்மா காதல விழுந்துற போகுது.